ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, TNEBnet.org இந்த வெப்சைட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. TNEBnet.org இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய மெயினான சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னங்கிறத வந்து சொல்லிடுறேன். குயிக் பே, இந்த குயிக் பே மூலமாக நீங்கள் வந்து குயிக்காக வந்து இபி பில் வந்து பே பண்ணிக்க முடியும். பில் டீட்டெயில்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து இருக்கக்கூடிய பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ரெசிப்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கட்டின எலக்ட்ரிசிட்டி பில்லுடைய ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் சம்மரியில் பார்த்திங்கன்னா அந்த கன்சூமர் நம்பரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர். ஸோ இந்த ஆட் நம்பர் மூலமாக தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்சூமரை வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பில் பே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்க முடியும், அக்கௌண்ட் சம்மரி செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் நம்பர். நமக்கு வந்து ஒரு சில கன்சூமர் நம்பர் தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த டெலிட் நம்பருக்கு மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெயின் ஆப்ஷன்ஸ். ஒரு வேளை உங்கள் ப்ரொஃபைல் வந்து எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எடிட் ப்ரொஃபைல் மூலமாக எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய போர்ட்டலுக்கான பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பாஸ்வேர்டு மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேவா? ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த போர்ட்டல் மூலமாக பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர் கொடுத்து எப்படி ஒரு கன்சூமரை ஆட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆட் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா கன்சூமர் நம்பர் கேட்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த கன்சூமர் நம்பருக்கு வந்து ரீஜியன் கோடு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன கோடுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கன்சூமர் நம்பர் போட்டுட்டு செக் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கன்சூமருடைய நேம், கன்சூமர் அட்ரஸ், சர்வீஸ் ஸ்டேட்டஸ் இதெல்லாமே ஷோ ஆகும். ஸோ நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த கன்சூமர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஆடுன்னு சொல்லி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பில் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அவங்களுடைய கன்சூமர் நம்பர், நேம், அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அவங்க எவ்வளோ பில் பே பண்ணணும், டியூ டேட் எப்போ, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணி பே பில் கொடுத்து நீங்கள் பில்லும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த குயிக் பே அப்படிங்கிற ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சூமருடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து குயிக்காக வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கன்சூமர் நம்பர் ஆட் பண்ணாமல் குயிக்காக பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அக்கௌண்ட் சம்மரிக்குள்ள போனீங்கன்னா இந்த கன்சூமருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் ஒரு டிக் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அந்த கன்சூமருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அவங்களோட நேம், அவங்களோட ரீஜியன், ஸோ அந்த கன்சூமருடைய எல்லா டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அவங்க லாஸ்ட்டாக எவ்வளோ கரண்ட் பில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தமாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் சம்மரி மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் கைஸ், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ட். ஸோ இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா அதேமாதிரி அந்த கன்சூமருடைய நம்பர்ஸ், கன்சூமருடைய நேம், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு டிக் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் கரண்ட் பில் கட்டியிருக்காங்களோ, அதாவது ஆன்லைனில் அவங்க பே பண்ண எல்லா ரெசிப்டும் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை கூட வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கைஸ், ஓகே? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த கன்சூமருடைய டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கிளிக் பண்ணுறீங்களோ, கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அந்த கன்சூமருக்கான ரெசிப்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்னாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிடிஎஃபாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கூகுள் பேயில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணியிருப்பீங்க, இதேமாதிரி பேடிஎம்மில் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஆப் மூலமாக பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலில் போய்ட்டு ஆட் நம்பர் கொடுத்து இந்த கன்சூமர் நம்பர் கொடுத்து செக் டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ட் ஆப்ஷனில் போய்ட்டு வந்து நீங்கள் அந்த கூகுள் பே, பேடிஎம், வேறு ஏதாச்சும் ஆப்பில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெசிப்ட்டை வந்து இது மூலமாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கைஸ், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்இபி போர்ட்டலில் இருக்கக்கூடிய இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன்.
நீங்கள் எதில் பே பண்ணாலும் சரி இதில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணதுக்கான ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வேணும்னா இதில் வந்து இன்வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அந்த சர்வீஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து டிக் இருக்கும், அந்த டிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வேணும்னு கேட்கும். ஸோ அந்த டேட்டுக்கு வந்து நேராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஜிஎஸ்டி இன்வாய்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்து ஷோ ஆகும். ஸோ இது தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 கன்சூமர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, அந்த 10 கன்சூமருக்கும் ஒரே டைமில் வந்து பில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும்னா அது எப்படி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்சூமர் தான் இருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கன்சூமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கக்கூடிய அந்த செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி பே பில் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் கன்சூமர் எவ்வளோன்னு சொல்லி இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காமிச்சிடும். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் டு பே இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பில் பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இது எப்படிலாம் பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ கியூஆர் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண முடியும். இந்த யூபிஐ கியூஆர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு எந்தவித சார்ஜஸும் கிடையாது. பேங்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நில். இதுவே நீங்கள் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டில் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்கிங் சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ அந்த கியூஆர் இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்தவித பேங்கிங் சார்ஜஸும் வந்து பே பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஐசிஐசிஐ பேங்க்கோடது இருக்குது, இந்தியன் பேங்க்கோடது இருக்குது, கனரா பேங்க்கோடது இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனி கார்டு யூஸ் பண்ணால் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பண்ணிக்க முடியும், கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும், நெட் பேங்கிங். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கார்டுக்கும் நெட் பேங்கிங்க்கும் வந்து சார்ஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கனரா பேங்க் பேமெண்ட் கேட்வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ கியூஆர் இது ரெண்டுமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங்கும் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் டைரெக்டாக நெட் பேங்கிங் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேங்க் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு 5 பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங்கில் நீங்கள் பே பண்ணுறதுக்கு வந்து பேங்க் சார்ஜஸ் வந்து கிடையாது. மற்ற 3 பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பில்லும் பே பண்ணிக்க முடியும், மல்டி பில்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பில் 20 பில் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் வந்து பில் வந்து பே பண்ணிக்க முடியும். அதுக்கான ரெசிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ண உடனே வந்து ஷோ ஆகும். நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டும் போட்டுக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ணுறதுக்கு இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பில் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சூமரோட நம்பரை வந்து டெலீட் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டெலீட் நம்பர் ஆப்ஷன் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த கன்சூமர் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த கன்சூமர் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ண முடியாது. அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா இந்த கன்சூமர் நம்பரை மட்டும் தான் உங்களால் வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பருக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த நம்பர் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே டெலீட் ஆகிடுது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் வந்து நம்பர் டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதால சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷனுக்கு போயிட்டு உங்களுக்கான புது பாஸ்வேர்டை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கீழே ரீடைப் நியூ பாஸ்வேர்டில் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிரும். எடிட் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதேமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா tnebnet.org இந்த போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இபி பில்லை வந்து வேறு ஏதாச்சும் போர்ட்டலில் பே பண்ணுறது, ஆப்பில் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெசிப்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களாலேயே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி தரேன். அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணி உங்களுக்கான புதிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புதிய அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.